பாலா சார் படம் நான் வந்து சேது பார்த்துருக்கேன், நந்தா பார்த்துருக்கேன், இப்படி பல படங்களை பார்த்துருக்கிறேன். அவர் படங்களில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததில்லை. Howrah Bay and GT Holidays presents Vanangan audio launch and பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Midway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, Archie Hotel Sambar Tool, Resta Women's Wear. இந்த படத்தை பார்த்து கிட்ட 10 நிமிடங்கள் அழுதுருக்கிறேன். நான் அவரை பார்த்து பிடிச்சி கட்டி அழுதுட்டேன். நான் ஒன்றும் பண்ணலப்பா, எல்லாம் டைரக்டர் பண்ணதா அப்படின்னு சொன்னார். எப்படி இந்த மனிதர் இப்படி ஒரு நடிப்பை வாங்குறாரு அப்படின்னு ஒரு வியப்பு இருந்தது. அந்த அருணுடைய நடிப்பு இவ்வளவு குளர ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க அந்த ஆளு. பாலா சார் படம் நான் வந்து சேது பார்த்துருக்கேன், நந்தா பார்த்துருக்கேன், இப்படி பல படங்களை பார்த்துருக்கிறேன். அவர் படங்களில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததில்லை. காட்டுக்குள்ள இருக்கிற யானை நாட்டுக்குள்ள கால் வைத்தால் ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிர்வு ஏற்பட்டதோ அந்த அதிர்வு இந்த வனங்கானிலும் ஏற்படும். ஏல் விஜய் தம்பி, நீ இல்லைன்னா அந்த நிகழ்வே இல்லைப்பா. கண்டிப்பா இந்த தருணத்துல விஜய் சாருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல இந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா அது என் தம்பி விஜய் தான். இதுக்கு மேலே பேசினா எமோஷனல் ஆயிடுவோம். அப்போ பேச இந்த மாபெரும் விழாவுக்கு வருகை தந்திருக்க அத்துணை நண்பர்களுக்கும், கலை உலகத்தை சார்ந்தவர்களுக்கும், தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து 65 வருஷம் ஆச்சு. டைரக்டர் பாலா அவர்கள் 25 வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் நடிக்காத இயக்குநர்களே இல்லை இன்றைய வரையில், புதிய இயக்குனர் வரைக்கும். ஒவ்வொரு இயக்குநர்களும் படைப்பாளிகளும் ஒவ்வொரு விதமாக கதை சொல்வார்கள், படம் எடுப்பார்கள். ஆனால் பாலா சார் எடுக்கிற படங்களெல்லாம் மாறுபட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கதையையும் கதாபாத்திரத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இந்த திரையுலகத்துக்கு கிடைப்பது மிகவும் பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கு தான் சொல்லணும். பாலா சார் படம் நான் வந்து சேது பார்த்துருக்கேன், நந்தா பார்த்துருக்கேன், பிதாமகன் பார்த்துருக்கேன். அவர் படங்கள் எத்தனையோ படங்கள், தாரத்தப்பட்டே, மற்ற நான் கடவுள், இப்படி பல படங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் அவர் படங்களில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததில்லை, நானும் கேட்டதில்லை. இருந்தாலும் என்னுடைய மகன் அருண் விஜய் அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். பாலா சார் படத்தில் நடிப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் ஏஎல் விஜய் அவர்கள். இந்த படத்தை தயாரித்த சுரேஷ் காமாட்சி அவர்கள் ரொம்ப போல்டானவர். எதையும் எடுத்தால் வெற்றி தான், வெற்றி தான். அந்த வகையில் இந்த படமும் மாபெரும் வெற்றியடையும். நான் அந்த படத்தை பார்த்தேன், எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. என்னை அறியாமல் நான் இத்தனை ஆண்டுகள் கலைத்துறையில் பயணித்தாலும் இந்த படத்தை பார்த்து படம் முடிவில் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அழுதிருக்கிறேன். பாலாசார் அன்று படத்துக்கு வரவில்லை, இருந்தாலும் சொன்னேன் நான் சுரேஷ் காமாட்சி சார்கிட்ட, இந்த படம் ரிவார்டு அண்ட் அவார்டு நிச்சயமாக எழுந்து நின்று கை தட்டுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதில் நடித்த அத்தனை நடிகர்களும் நடிகர்களாக இல்லை, கதாபாத்திரமாகவே மாற்றி இருக்கிறார் டைரக்டர் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு, நிச்சயம் இந்த படம் ஒரு பெரிய
மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரசிகர்கள் என்னுடைய சன்னுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நான் அவரை பார்த்து பிடிச்சி கட்டி அழுதுட்டேன். நான் ஒன்றும் பண்ணலப்பா, எல்லாம் டைரக்டர் பண்ணதா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ போகிறோம் சார். நன்றி நன்றி நன்றி. நான் இயக்குனராக இந்த மேடையில் நிற்கலை. இந்த படத்தின் மூலமாக ஒரு நாள் பாலாசார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. நான் ஏதோ லிங்குசாமி படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதுறதேன், அந்தமாரி ஏதோ இவரும் எனக்கு வசனம் அல்லது திரைக்கதை எழுத தான் கூப்பிட்றாரு போல இருக்குன்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். சார், நான் இது வரைக்கும் நடித்ததில்லை, இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் நடிக்கிறது, நான் நடிக்கும்போது நடிப்பு வரலைன்னா நிறைய பெரிய நடிகர்கள்லாம் ரீடேக் போகிறதுக்கு அவங்கெல்லாம் சம்மதிக்கணுமே, பார்த்துங்க சார் அப்படின்னு. எனக்கு நடிக்க தெரியலனாலும் கவலை இல்லை, நீங்கள் விருப்பத்தோடு இருந்தீங்கன்னா வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையில் இந்த படத்தில் நடிக்க போனேன். எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாலாசாருடைய சேது படம் பார்க்கும்போது எப்படி இந்த மனிதர் இப்படி ஒரு நடிப்பை வாங்குறாரு அப்படின்னு ஒரு வியப்பு இருந்தது. இதில் நடிக்க போன போது தான் தெரிந்தது ஒரு கதாபாத்திரத்தை அவர் எப்படி உருவாக்குறாரு. அவர் போட்டிருக்கிற சட்டை என்ன போடணும், வேஷ்டி என்ன கட்டணும், கண்ணாடி எனக்கு ஒரு 3 கண்ணாடி மாற்றினார். அந்த கண்ணாடி போடு, இந்த கண்ணாடி போடு, தலையை மேலே எண்ணெய் போட்டு செய்வு, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு, அந்த தோற்றத்தை உருவாக்குறாரு. அதற்கு பிறகு ஒரு கதாபாத்திரம் இந்த சூழலில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. இங்கே பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க பாலாசாருக்கு கதையே தேவையில்லைன்ட்டு. கதை பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது. ஒரு திரைக்கதை ஆசிரியனாக நான் கவனித்த விதத்தில் பாக்யராஜ் சார் போன்றவர்கள் ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அந்த சம்பவத்தை டெவலப் பண்ணுவாங்க. பாலாசார் போன்றவர்கள் ஒரு கதாபாத்திரம் ஒரு சூழ்நிலையில் எப்படி பிஹேவ் பண்ணும் என்பதை வைத்துக்கொண்டு திரைக்கதை அமைக்கிறாங்க. இது 2மே மிகவும் வெற்றிகரமான ஃபார்முலா. அந்த விதத்தில் இந்த படம் அருண் விஜய் சார் ரொம்ப அற்புதமான ஒரு கதாபாத்திரம், இங்கே வெளிப்படுத்த முடியாது. அந்த படம் மிகவும் அந்த கதாபாத்திரத்தை அவர் உருவாக்கி இருக்கிற விதம் மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது, நாங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய நடிப்பை பார்த்து நான் சண்முகராஜ் சார், மைப்பா நாராயணன் போன்றவர்கள், கவிதா இங்கே வந்திருக்காங்க, இவ்வளோ பேரும் சேர்ந்து அந்த அருணுடைய நடிப்பு இவ்வளவுக்குள்ளர ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க அந்த ஆள் என்று ஆச்சரியப்படத்தக்க அளவில் இருந்திருக்கு. இந்த படம் அவருக்கும் பாலாசார் இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சேது படத்தில் கால் வைக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற யானை நாட்டுக்குள்ளே கால் வைத்தால் ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிர்வு ஏற்பட்டதோ அந்த அதிர்வு இந்த வணங்கானிலும் ஏற்படும் என்பதை நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நன்றி. பட் இந்த அழகிய தருணத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் இந்நாளின் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்ல வந்தேன். இப்போ இரவு வணக்கத்தை சொல்ல வேண்டிய நிலையில் அதில் இருந்து இந்த விழா எவ்வளோ ஒரு வெற்றிகரமான விழா என்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வின் ஒரு அங்கமாகவும் தமிழக மக்களின் உணர்வில் கலந்திருக்கின்ற ஒரே விஷயம்னா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே சினிமா என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம். இந்த சினிமா துறை என்பது எங்களை பொறுத்தளவில் சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். சினிமாவிலையும் அரசியலையும் சாதிக்கணும்னா பல தடைகளை தாண்டி ஓட வேண்டியிருக்கும். அதைத்தான் இன்றைக்கு இயக்குனர் பாலாவிற்கு நாம் விழா எடுத்திருக்கின்றோம். நம்ம நண்பர்களாக விழா எடுத்திருக்காங்க. அந்த விழாவுக்கு எங்களை போன்றவர்களை அழைத்திருக்கின்றார்கள். அந்த விழாவில் பாராட்டுக்குரியவராக பாலா இருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் இன்றைக்கு வெள்ளி விழா 25வது ஆண்டில் ஒரு துறையில் ஒரு நீடித்து நிலைத்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் எனக்கு முன்பாக பேசி ஆர்வி டைரக்டர் உதயகுமார் பேசுகிற போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அந்த காலத்தில் நடிகர்களை அந்த கதாநாயகர்களை பெயரை சொல்லி படம் ஓடிய காலத்தில் கூட இயக்குநர்கள் முத்திரை வைத்த இயக்குநர்கள் உண்டு. அன்றைய இயக்குனர் சிகரம் என்று சொன்னால் பாலச்சந்தர் ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இயக்குனர் சிறிதர் இயக்குகின்ற படம் என்று சொன்னால் ஜனரஞ்சகமான படம் என்று பெயர். பீம்சிங் படம் என்று சொன்னால் அது ஒரு பாகப்பிரிவினை படிக்காத மேதை என்று சொல்லி குடும்ப பாங்காக அந்த பாச உணர்வுகளை காட்டுகின்ற இயக்குனர்.
பீம்சிங் என்று சொன்னால் ஜனரஞ்சகமாக அந்த மக்களை கவர்கின்ற, அதே போல் பிஆர் பந்துல் என்றால் பிரம்மாண்டம் என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்துக்கொண்டால் பாரத இயக்குனர் மயமாக வந்த பாரதி ராஜா என்றால் சினிமாவை கிராமத்துக்கு கொண்டு போனார். அதே போல் தான் இயக்குனர்கள் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, இயக்கம் சரியாக இருக்க வேண்டும். அந்த இயக்கம் சரியாக இருந்தால்தான் அது வெற்றி அடையும். அதே போல் தான் இன்றைக்கு இயக்குனர் பாலா இந்த துறையை, எந்த துறையில் நம்ம போனாலும் சரி, அந்த துறையை நேசித்தால்தான் வெற்றி வர முடியும். இயக்குனர் பாலா என்பவர் இந்த துறையை மிக நேசித்ததோடு மட்டுமில்லாமல் அதை தன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்த நிலையை அடைந்திருக்கின்றார். அவர் இன்னும் பொன்விழா கண்டு இந்த துறையில் மிளர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்த்துக்களோடு மட்டுமில்லாமல் சினிமாவும் அரசியலை பற்றி நான் சொன்னேன். நமது அன்பு சகோதரர் சீமான் எங்களுடைய நண்பர் வந்திருக்காரு. சினிமாவில் தான் ரசிகர்கள் உண்டு, அரசியலில் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இருந்தால் தான் வெற்றி வர முடியும். ஆனால் சீமான் சினிமாவில் ரசிகர்களை போல் அரசியல்லையும் ரசிகர்கள் பெற்றிருக்கின்றார். அதனால தான் ரெண்டுலேயும் வெற்றி பெற்றிருக்கின்றார் தொடர்ந்து. ஏன்னா ஒரு துறையில் ரெண்டுலேயும் நடிச்சிருக்கார், சினிமாலையும் நடிச்சிருக்காரு. இது போல் அதே போல தான் இன்றைக்கு சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மாண்புமிகு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கலைத்துறையிலிருந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் முதலமைச்சராக வந்தவர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு அந்த துறையை வழங்கிய நேரத்தில் நானும் அந்த துறையை மிக நேசித்து இருந்தனால தான் இவ்வளோ நட்பு வட்டம். இன்றைக்கு நான் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி சுரேஷ் காமாட்சி உட்பட இங்கே வந்திருக்கின்ற லிங்குசாமி மற்றும் விஜய் போன்றவர்களாம் அன்றைக்கு அழைக்க வந்தார்கள். என்னை அழைத்து விட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அழைத்த நேரத்தில் அவர் உடனடியாக இன்றைக்கு ஊரில் இல்லாத இருந்தால் வாழ்த்து செய்தி அனுப்பிவிட்டு என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கும் சரி, இந்த விழாவில் கதாநாயகன் இருக்கின்ற அன்பு சகோதரர் பாலாவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என்று சொன்னார்கள். அந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து இந்த படம் மிக வெற்றியடைய வேண்டும். 25வது வெள்ளி விழா ஆண்டு வெற்றி பரிசாக தமிழக மக்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் என்பதை எனக்கு முன்பாக பேசிய அத்தனை பேருடைய கவனமும் இந்த படத்தின் மீது இருக்கின்றது. எனவே இந்த படம் வெற்றிகரமாக அமையும். பாலாவின் வாழ்க்கையில் பொன்விழா ஆண்டிலும் இதேபோல் பல படங்களை தமிழ் திரைத்துறைக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சன் ஆக்ட் பண்ண வணங்கான் படம் ஆடியோ லான்ச் விட பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழா இந்த கலைத்துறையில் ஒரு படைப்பாளியாக அவர் நல்ல படங்கள், நல்ல கதையமைப்புகள் உள்ள படங்களாக தந்திருக்கிறார். பல இயக்குநர்களை இந்த திரையுலகம் சந்தித்திருக்கிறது. அதில் குறிப்பிடக்கூடியவர் பாலா அவர்கள் சொன்னதுதான் மிகையாக. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர். நம்ம கூட அப்புக்குட்டி அவர்கள் இருக்காரு. அதாவது 25 வருடம், ஒரு வருஷம் 2 வருஷம்னா டயர்டாகிடலாம். 25 வருஷமும் ஒரு மனுஷர் எப்படி டயர்டாகாமல் இந்த ட்ரெயின் பயணம் போயிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்காரு. பட் டச்வுட் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு, தரமான படங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு உங்ககிட்ட என்ன கேள்வினா, நீங்களே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். ரொம்ப அவரோட படத்திலே ரொம்ப பிடிச்ச படம் உங்களுக்கு எந்த படம்? எனக்கு ஃபஸ்ட்டு படமே சேது படம் பார்த்துட்டு அந்த கிளைமாக்ஸ் பார்த்துட்டு அந்த ரிலீஃப் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு மாதிரி ஃபீலான ஒரு படம். அப்போது அப்படி ஒரு லவ் ஸ்டோரி படம் வந்ததே கிடையாது. அந்த டைமிங்கில் சினிமாவே பாலா சாரை திரும்பி பார்த்துச்சு. சினிமா மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஒரு புது டைரக்டரு. அடுத்த படம் இன்னும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு அந்த படம். அப்புறம் நந்தா சொல்லவே வேணாம். சூர்யா சாரை டோட்டலாக மாற்றி, சூர்யா சார் அதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த படம் தான் வேறு ஒரு லுக்கை கொடுத்து சூர்யா சார் ஒரு ஆக்டராக பெருசாக காமிச்சது பாலா சார் தான். அப்புறம் உங்களுக்கு தெரியும் பிதா மகன் 2 பேரையும் சேர்த்து வச்சு பண்ணார், அதுவும் ஹிட்டு. தொடர்ந்து எல்லா படமே அவர் பண்ணது ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி 25 வருடம். ஸோ எப்படி இருக்குது, என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாலா சார்? வாழ்த்துக்கள் பாலா சாருக்கு. இன்னைக்கு உங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வணங்கான் படம் செமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் இதுக்கு பாலா சாருக்கு திரும்ப ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்புகிறேன். பாலா சார்னால ஒரு நடிக்கணும்னு ஒரு ஆசைப்படுற ஒரு டைரக்டர். சூப்பர் சூப்பர் சார். நீங்களும் கூட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துறோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஒன்று கூடியாச்சு. இந்த பாலா சாரோட உலகத்துக்குள்ளே இப்போ எல்லாருமே நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாலா அப்படின்னா ஒரு கவிதை உலகத்தில்
ஒரு கம்பன், பாரதி, இளங்கோவை போல் கலை உலகத்தில் ஒரு பாலா. இவர் ஒரு சித்தர். தனது உணர்வுகளை இன்னொரு கதாபாத்திரத்துக்குள்ளே ஊடுருவ விட்டு அந்த கதாபாத்திரத்தை வெளியே கொண்டு வருவது ஒரு சித்தர். இவர் படைப்புகள் காலத்தால் வரும் தலைமுறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அடையாளம். பாலாவினுடைய 25வது வருடத்தில் அவரை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒருங்கிணைச்ச அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதில் இன்னொரு விஷயம், வணங்கான் என்ற ஒரு படத்தினுடைய ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வருது. அந்த பாலா, நான் சொல்கிறது, பாலாவை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு மேடையில் மிஸ்கின் சொல்லியிருப்பார், சிவகுமாரை, எம்ஜிஆரை நம்ம பழக முடியாது, கலைஞரை பழக முடியாது, சிவாஜியை பண்ண முடியாது, சிவகுமார் இருக்கார், அவரை பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டும். தமிழ் மக்கள் பாலாவை பத்திரமா பார்த்துக்கொள்ள வேண்டும். சூப்பர் சூப்பர், தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture-இன் 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் ₹20 மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods. Howda Pay and GT Holidays presents Vanangan audio launch and பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், Presta Women's Wear.